Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கபாப் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து போன் சிக்கனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து நான் 400 grams, மின்ட் வந்து ஒரு கையளவு எடுத்திருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகாய், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் வந்து 2 tablespoon, தயிர் வந்து 3 tablespoon, அப்புறம் half a teaspoon பெப்பர், மஞ்சள் வந்து half a teaspoon, சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் half a lime ஆட் பண்ணியிருக்கேன் ஜூஸு. இதை ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக தண்ணி இல்லாமல் தான் நான் அரைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச உடனே இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பைஸ் மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை இந்த சைஸில் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி வந்து ஒரு 10 நம்பர். இதை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து வறுத்துக்கணும். இப்போ வறுத்த உடனே ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைஸ் மட்டும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இடிச்சிருங்க. ஏன்னா அது ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பவுடராக கொஞ்சம் ஆற அளவுக்கு இடிச்சிட்டு அப்புறமா இந்த முந்திரியை வந்து இதோட இடிக்கணும். ஏன்னா முந்திரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுடராகவும் கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் நான் மிக்ஸி யூஸ் பண்ணேன், இப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஒரு 6-7 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நல்லா இடித்து இதை வந்து ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இடிச்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து 400 grams பெரிய பெரிய பீஸா வெட்டியிருக்கேன். அதை குக்கரில் போட்டுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஒரு 100 ml வாட்டரோட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட், ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக இதுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை குக்கரில் இப்போ நம்ம இதை 3 whistles வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசிலுக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 3 tablespoon பட்டர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதோட அந்த இடித்து வச்ச பவுடரையும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாயில் பண்ண சிக்கனையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 to 3 minutes குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் வந்து அப்படியே வந்து ட்ரை ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு தான் நீங்கள் இதை குக் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டே வரணும். நீங்கள் நல்லா கீழே அந்த இதில் ஒட்டியிருக்கோம். இதை கொஞ்சம் எடுத்துருங்க. ஏன்னா இதுதான் அதோட அந்த டிஷ்ஷில் வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூத்பிக்கில் ஒரு கார்லிக்கோட இதை வந்து இப்படி குத்தி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படி சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.